வெல்கம் டு சென்னை சிவில் சர்வீஸ் சென்டர். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் 10th சிவிக்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், while appointing the governor, the president act as per the advice of union cabinet. யூனியன் கேபினெட் மத்திய அமைச்சரவையை பொறுத்து அவங்களோட ஆலோசனையின்படி தான் குடியரசுத் தலைவர் மாநில ஆளுநரை நியமிப்பார். சரிங்களா? மத்திய அமைச்சரவை. ஆர்டிகல் 154 என்ன சொல்லுவோம்னா, ஆர்டிகல் 154 என்ன சொல்லுவோம்னா, the executive power of the state belongs to the governor. மாநிலத்தின் நிர்வாகம் சார்ந்த உடைய அதிகாரம் வந்து கவர்னரை பொறுத்து தான் அமையும். சரிங்களா? கவர்னர் ஆளுநரிடம் தான் உள்ளது. மாநிலத்தின் நிர்வாக அதிகாரம் ஆளுநரை சார்ந்துள்ளது. எக்ஸிகியூட்டிவ் பவர் ஆஃப் ஸ்டேட், மாநிலத்தின் நிர்வாக அதிகாரம் கவர்னரிடம் உள்ளது. கவர்னர். ஹெட் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொன்னா சீஃப் மினிஸ்டர். ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு சொன்னா கவர்னர் தான், ஆளுநர். எந்த ஒரு நிர்வாகம் சார்ந்த நடவடிக்கைகளும் ஆளுநருடைய பெயர்கள் தான் நடைபெறும். அடுத்த செகண்ட் கொஸ்டின், சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். சீஃப் மினிஸ்டர் இஸ் த சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் த ஸ்டேட் இருக்கு. தவறு. கவர்னர் இஸ் த சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் த ஸ்டேட். கவர்னர். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தவறு. ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க, கவர்னர் நாமினேட்ஸ் 2 members ஆஃப் ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி டு த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. தப்பு. 2 பேர்லாம் கிடையாது, ஒருத்தர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார், நாமினேட் பண்ணலாம். ஸோ ஆர்டிகல் 333, ஆர்டிகல் 333 படி ஒருத்தர் தான் அவர் என்ன செய்ய முடியும், நியமன உறுப்பினரா நாமினேட் பண்ண முடியும். அடுத்து சி பாருங்க, the number of judges in high courts is fixed for all high courts. அனைத்து ஹை கோர்ட்ஸ்க்குமே காமனா இருக்கா அப்படின்னா நாட் ஃபிக்ஸ்டு, காமன் கிடையாது, டிஃபர் ஆகும். டிஃபர், வேரி ஆயிட்டே இருக்கும். அடுத்து டி பாருங்க, become a high court judge must have at least 10 years experience as an advocate in high court. எஸ், ஒருத்தர் வந்து உயர் நீதிமன்றத்துல நீதிபதி ஆகணும்னா குறைந்தபட்சம் 10 ஆண்டுகளாவது என்ன செஞ்சிருக்கணும், வழக்கறிஞரா இருந்திருக்கணும். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். அடுத்து தேர்ட் கொஸ்டின், an Indian citizen who is residing outside India and holds an Indian passport is non-resident Indian. இந்தியன் சிட்டிசன் தான், ஆனா வெளியில இருந்தாங்க அப்படின்னா, வெளிநாடுகள் இருந்தாங்க அப்படின்னா அதற்கு பேர் வந்து நான் ரெசிடென்ட் இந்தியன். வெளிநாடு வாழ் இந்தியர். அவர் இந்தியர் தான், ஆனா வெளிநாட்டுல இருக்காரு, அதனாலதான் வெளிநாடு வாழ் இந்தியர், NRI, நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ். அடுத்து நாலாவது கொஸ்டின், which of the following temples shown as the symbol of secularism? சமய சார்பற்ற சின்னமாக விளங்குவது செக்குலரிசம் எதுனா கஜுராஹோ ஹிந்து டெம்பிள், கஜுராஹோ இந்து கோயில். அடுத்து the United Nations Development Fund, the United Nations Development Fund for Women has worked since in which year அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1995, 1995. பெண்களுக்கான ஐக்கிய நாடுகளின் மேம்பாட்டு நிதி அமைப்பு எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா 1995 இருக்கு. which of the following different color number plate is mismatch? தவறாக பொருந்துள்ளது. பல்வேறு வண்ணங்களின் இலக்க தவறுகளில் தவறான பொருந்துள்ளதை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. தவறானது. ஸோ ப்ளூ கலர் வந்து ஃபாரின் சிட்டிசன்ஸ் கரெக்ட் தான், அம்பாசிடர்ஸ் உங்களுக்கு வரும். ரெட் நம்பர் பிளேட் வந்து யூனியன் மினிஸ்டர் அப்படின்னு இருக்கு, அது தவறு. சரிங்களா? மத்திய அமைச்சர்களுக்கு வந்து ரெட் கலர் பிளேட் கிடையாது, தவறு. சரிங்களா? ஒயிட் நம்பர் பிளேட் வந்து காமன் சிட்டிசன்ஸ் கரெக்ட் தான். ஒயிட் போர்டு எல்லாரோட ஓன் போர்டு வெஹிக்கிள்ஸ்னா ஒயிட் கலர் இருக்கும். எல்லோ நம்பர் பிளேட் வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ், ஸோ அது கரெக்ட் தான். சரிங்களா? இப்போ வந்து கிரீன் கலர்லாம் வந்துச்சு. கிரீன் கலர் அப்படின்னா இ வெஹிக்கிள்ஸ். ஸோ பசுமையா இருக்கக்கூடிய இ வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வந்து கிரீன் கலர்ல வந்திருக்கும். சரிங்களா? ரெட் கலர் வந்து பிரசிடென்ட், கவர்னர் உங்களுக்கு வந்து ரெட் கலர் யூஸ் பண்ணுவாங்க. என்ன ரெட் கலர் நம்பர் பிளேட்ஸ். எல்லோ கலர் வந்து வாடகை வெஹிக்கிள்ஸ். சரிங்களா? ஸோ அதெல்லாம் வந்து எல்லோ கலர். ஸோ சரியான ஆன்சர் வந்து என்ன கேட்டிருக்காங்க, மிஸ் மேட்ச், தவறானதை தேர்ந்து சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ ஆப்ஷன் சி தான் தவறு. சிவப்பு வண்ண தட்டு மத்திய அமைச்சர்கள் தவறு. அடுத்து 8, who coined the word non-alignment? non-alignment என்ற வார்த்தையை உருவாக்கியது யாருன்னா B.K. கிருஷ்ணமேனன். B.K. கிருஷ்ணமேனன். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். B.K. கிருஷ்ணமேனன் non-alignment ஐநாவையில வந்து அறிவிச்சிருப்பாங்க. அடுத்து 9, when Air Force Day was celebrated? Air Force Day, விமானப்படை தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது அப்படின்னா அக்டோபர் 8.
அக்டோபர் 8. அடுத்து 10, when the first elections to be conducted in the country history. இந்திய வரலாற்றின் முதல் பொதுத் தேர்தல் எப்போது நடத்தப்பட்டது அப்படின்னு கேட்கிறாங்க. 1920. இந்திய வரலாற்றின் முதல் பொதுத் தேர்தல் 1920 நடத்தப்பட்டது. 11, இந்தியா has adopted the electoral system followed by which country. எந்த நாட்டின் தேர்தல் முறையினை இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கிலாந்து. எலக்டோரல் சிஸ்டம் இங்கிலாந்து தேர்தல் முறையினை இந்தியா ஏற்றுக்கொண்டதுன்னா இங்கிலாந்தோட தேர்தல் முறை தான் நம்ம ஏற்றுக்கொண்டது. அடுத்து 12, who was the first third gender sub inspector of India. ஃபர்ஸ்ட் தேர்ட் ஜெண்டர் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் இந்தியா வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. பிரித்திகா யாஷினி. இந்தியாவின் முதல் 3ஆம் பாலினத்தைச் சேர்ந்த சார்பு ஆய்வாளர் யாருன்னா பிரித்திகா யாஷினி. அடுத்து 13, which of the following department under concurrent list. பொதுப்பட்டியலில் உள்ள துறை எதுன்னு கேட்டிருக்காங்க. நியூஸ் பேப்பர் தான், செய்தித்தாள்கள். ஃபாரின் அஃபேர்ஸ் எங்க இருக்குன்னா யூனியன் லிஸ்ட் இருக்கும். போலீஸ் வந்து ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கு. ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து யூனியன் லிஸ்ட் இருக்கு. அடுத்து 14, which committee criticized the existing Panchayat Raj institutes as a grass without roots. வேறற்ற புற்கள் என பஞ்சாயத்து ராஜ் குழுக்களை விமர்சித்த குழு பாத்தீங்க அப்படின்னா ஜிவிகே ராவ் கமிட்டி. வேறற்ற புற்கள் என்று பஞ்சாயத்து அமைப்புகளை வந்து கூறியது எதுனா ஜிவிகே ராவ் குழு. 15, what is the name of British Viceroy after whom the building of Chennai Corporation அப்படின்னு கேட்டிருக்காங்க. லார்ட் ரிப்பன் பிரபு பில்டிங். ரிப்பன் பில்டிங் தான் சொல்லுவாங்க அது பேரு. ரிப்பன் பிரபு அவர்தான் உள்ளாட்சி அமைப்புடைய தந்தை, அதனாலதான் ரிப்பன் பிரபு. சரிங்களா, ஃபாதர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அடுத்து 16, which part of Indian Constitution is called as Magna Carta of India. Magna Carta of Indian Constitution எதை சொல்லுவாங்க அப்படின்னா part 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகளை தான் மேக்னா கர்த்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 17, which writ prevents usurpation of public office through the illegal manner. Quo warranto. தகுதிமுறை வினவும் quo warranto. எந்த அடிப்படையில வந்து அவங்களுக்கு கொடுத்தீங்க அந்த வேலை, அரசு வேலையை வந்து வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்கலாம். யார் வேணாலும் கேட்கலாம். சரிங்களா, யார் வேணாலும் கேட்கலாம். அதான் quo warranto. அடுத்து 18, who presents our nation in SAARC Nations Conference. SAARC, South Asian Association for Regional Cooperation. பிரைம் மினிஸ்டர் தான் அதுல வந்து நம்முடைய இந்தியாவை சார்பா வந்து அங்க ரெப்ரசென்ட் பண்ணுவாரு. ஸோ SAARC அமைப்பு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சென்டர்னு ஒன்று இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா நியூ டெல்லி. SAARCல இருந்து முக்கியமான தெரிஞ்சுக்கணும், SAARC அமைப்புல 8 நாடுகள் இருக்கும். என்னென்ன நாடுகள் அப்படின்னா பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, நேபாள், ஆப்கானிஸ்தான், மாலதீவ்ஸ், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா ஆகிய 8 நாடுகள் இருக்கும். SAARC சேட்டலைட் இருக்கு, அது வந்து கம்யூனிகேஷன்ஸ் கம் மெட்ராலஜி சேட்டலைட். SAARC சேட்டலைட் வந்து SAARC சேட்டலைட் வந்து கம்யூனிகேஷன் கம் மெட்ராலஜி சேட்டலைட். SAARC டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சென்டர் வந்து நியூ டெல்லியில் இருக்கு. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. SAARC அப்படிங்கிற அமைப்பு எதை பொறுத்ததுன்னா எக்கனாமிக் அண்ட் ஜியோ பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன். எக்கனாமிக், பொருளாதாரம் மற்றும் உலகளாவிய அரசியல் சார்ந்த ஒரு அமைப்பு தான் SAARC. 19, which article describes the office of Attorney General. இந்திய தலைமை வழக்கறிஞர் அலுவலகம் பற்றி குறிப்பிடுவது எதுனா ஆர்டிகல் 76. கேக்னு ஒருத்தர் இருப்பாரு, கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல். அது வந்து 148. அதுவும் முக்கியம், ஆர்டிகல் 148. அடுத்து 20, which amendment authorized the parliament to establish common high court for 2 or more states and union territories. 2 அல்லது 2க்கு மேற்பட்ட மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசத்திற்கு ஒரே பொதுவான உயர் நீதிமன்றம் நிறுவ அங்கீகாரம் வழங்கிய சட்ட திருத்தம் எதுன்னு கேட்டிருக்காங்க. 7வது
திருத்தம் 7th அமெண்ட்மெண்ட், 7th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அடுத்து 21 த ஃபாரின் சர்வீஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் லொகேட்டட் இன் விச் பிளேஸ்? நியூ டெல்லியில் இருக்கு ஃபாரின் சர்வீஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட். அதுல தான் ஐஎஃப்எஸ் ஆபீசர்ஸ் வந்து ட்ரைன் பண்ணுவாங்க. டு ட்ரைன் ஐஎஃப்எஸ் ஆபீசர்ஸ். எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1986. எப்போனா 1986ல உருவாக்கியிருப்பாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் கீழே வந்து வரும். அதுதான் ஃபாரின் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து 22 ஹவு மெனி மெம்பர்ஷிப் கண்ட்ரீஸ் இன் நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட்? அணிசாரா இயக்கத்தில் உள்ள உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை எத்தனை? 120. அதுல 17 நாடுகள் இருக்கும் அஸ் அப்சர்வரா இருக்கு. அதுக்கப்புறம் 10 ஆர்கனைசேஷன் இருக்கு, இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் 10 ஆர்கனைசேஷனும் 17 நாடுகள் வந்து அப்சர்வராகவும் இருக்கு. அப்சர்வர். அடுத்து 23 ஹூ வாஸ் த சேர்மன் ஆஃப் பவுண்டரி கமிஷன் இன் இந்தியா பாகிஸ்தான்? பவுண்டரி கமிஷன் ஆஃப் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் ராட்க்ளிஃப். அதனாலதான் அது ராட்க்ளிஃப் லைன் அப்படின்னு சொல்லுவோம். இந்தியா பாகிஸ்தான் எல்லையை வந்து ராட்க்ளிஃப் லைன், ராட்க்ளிஃப், அதான் ரெட்க்ளிஃப் ராட்க்ளிஃப். அடுத்து 24 சார்க் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சென்டர் எங்க இருக்குன்னா நியூ டெல்லியில் இருக்கு. சார்க் அமைப்பின் பேரிடர் மேலாண்மை மையம் புதுடெல்லியில் இருக்கு. அடுத்து 25 which part of the constitutions or guidelines to be followed to enact law and government frame law? அரசுக்கு வந்து வழிகாட்டுதல்கள், அது வழிகாட்டுதலா இருக்கக்கூடியது கேட்டாங்கன்னா அரசு நெறிமுறை கோட்பாடுகள் தான் டிபிஎஸ்பி. அது பார்ட் 4 டிபிஎஸ்பி. அரசு நெறிமுறை கோட்பாடுகள் டிபிஎஸ்பி. அரசு நெறிமுறை கோட்பாடுகள் டிபிஎஸ்பி. 26 totally how many days to be conducted of constitutional assembly of session of 11 sessions? constitutional assembly session அது அரசியலமைப்பு கூட்டத்தொடர் 11 அமர்வுகளாக மொத்தம் எத்தனை நாட்களாக நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 166 நாட்களாக நடைபெற்றிருக்கும். 11 செஷன்ஸ், 11 கூட்டமைப்புகள், 164 நாட்கள் இருக்கும். 2473 அமெண்ட்மெண்ட்ஸ் திருத்தங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. 2473 திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது. அமெண்ட்மெண்ட்ஸ். அடுத்து 27 which place in India has highest rainfall? அதிக அளவு இந்தியாவில் மழை பெய்யும் பகுதி எதுனா மியாசன்ரோம். மேகாலயால இருக்கு. மேகாலயா மாநிலம்ல இருக்கு. மேகாலயா மாநிலத்துல இருக்கக்கூடியது மியாசன்ரோம். Who called us Baba Sahib? Baba Sahib Ambedkar. 29 who presided over the calendar reforms committee? காலண்டர் இந்தியாவில் யார் தலைமையில் நாட்காட்டி சீரமைப்பு குழு அமைக்கப்பட்டது அப்படின்னா மேக்நாத் ஷாஹா குழு. இந்த பல்வந்த் ராய் மேத்தா அப்படிங்கிறது வந்து பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன். பஞ்சாயத்து ராஜுக்கு வந்து பல்வந்த் ராய் மேத்தா குழு 3 அடுக்கு பஞ்சாயத்து குழு சொல்லியிருப்பார். 3 டயர் சிஸ்டம். சந்தானம் குழு வந்து சிவிசி சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் ஃபார்ம் பண்றதுக்கு காரணமாக இருக்கும். பசல் அலிலாம் வந்து பாத்தீங்கன்னா மொழிவாரி மாநிலங்களை பிரிக்கக்கூடிய கமிட்டிஸ். அடுத்து 30 ஹூ ரோட் நேஷனல் பிளட்ஜ்? தேசிய உறுதிமொழியை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. நேஷனல் பிளட்ஜ் பிதிமாரி வெங்கட சுப்பாராவ். அடுத்து 31 which article describes equal opportunity in public employment? equal opportunity பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பு அளிக்க வேண்டும். 16 article 16. 15 என்ன சொல்லும்னா prohibition of discriminations on the grounds of race, religion, caste, sex, place of birth அப்படின்னு சொல்லுவோம். பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லும். எதன் அடிப்படையில? மதத்தின் அடிப்படையிலேயோ, இனத்தின் அடிப்படையிலேயோ, ஜாதி மற்றும் பாலினத்தின் அடிப்படையிலேயோ, பிறந்த இடத்தின் அடிப்படையிலேயோ பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். 15. 17 என்ன சொல்லணும்னா அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை ஒழிப்பு பத்தி சொல்லக்கூடிய 17. 18 வந்து அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் எக்ஸப்ட் மிலிட்டரி அண்ட் எஜுகேஷன். ஸோ அதை தவிர மற்ற எல்லா பதவியிலையும் அடைமொழிகள் இதெல்லாம் டைட்டில்ஸ் எல்லாத்தையுமே வந்து தலைப்புகளை வந்து நீக்கிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். 32 in state legislature who assent the bill when the bill is enacted to act. மாநில சட்டத்துறையால் இயற்றப்படும் சட்டங்கள் அனைத்தும் யாருடைய ஒப்புதலுக்கு பின் சட்டமாகின்றன. ஸோ மசோதாக்கள் அனைத்தும் ஏற்றப்படும் மசோதாக்கள் வரணும். கரெக்டா மொழிபெயர்ப்பு? மசோதாக்கள் அனைத்தும் ஆளுநரின் ஒப்புதலுக்கு அப்புறம் தான் என்ன ஆகும்? சட்டமாகும்.
33 which of the following statement is true? எது சரின்னு கேட்டிருக்காங்க. கவர்னர் கேன் dissolve the legislative assembly. dissolve பண்ணலாம், பட் வித் aid and advice of cabinet. சரிங்களா, அந்த மாதிரி டிசால்வ் பண்ணலாம். அடுத்து வந்து கவர்னர் அப்பாயிண்ட்ஸ் ஒன் ஆங்கிலோ இந்தியன் டு தி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். கவுன்சில் கிடையாது, அசம்பிளிக்கு. கவர்னர் கேன் இம்போஸ் பிரசிடென்ட் ரூல் இன் தி ஸ்டேட் பை அண்டர் ஆர்டிகல் 356. 356 கீழே கவர்னர் வந்து பிரசிடென்ட் ரூல் இம்போஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. தப்பு. பிரசிடென்ட் தான் என்ன பண்ணுவாங்க, பிரசிடென்ட் ரூலை இம்போஸ் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் ரெக்கமெண்ட் தான் பண்ணுவார். கவர்னர் வந்து பரிந்துரை தான் செய்வார். ஸோ இது தவறா இருக்கு. அடுத்து கவர்னர் ஹேஸ் பவர் டு மெயின்டைன் கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் தி ஸ்டேட். அது கரெக்ட் தான். மாநில அரசின் எதிர்பாராத செலவின நிதியை வந்து ஆளுநர் கட்டுப்பாட்டில் உள்ளது. அது கரெக்ட் தான். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். சரிங்களா, ஸோ ரிமைனிங் அனைத்தும் தவறு. 34 டேஷ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா டீல்ஸ் வித் சிட்டிசன்ஷிப். அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பகுதி மற்றும் பிரிவுகள் குடியுரிமையை பற்றி கூறியது, சிட்டிசன்ஷிப் பற்றி கூறியது அப்படின்னா பார்ட் 2 ஆர்டிகல் 5 to 11. பார்ட் 2ல ஆர்டிகல் 5 to 11ல the word citizen derived from the Latin word civics. citizen அப்படிங்கிறது citizenship, citizen அப்படிங்கிறது என்னன்னா லத்தீன் வேர்ட்ல இருந்து வந்திருக்கு. லத்தீன் வேர்ட் civics, அதுல இருந்து அந்த சிட்டிசன்ங்கிற வார்த்தையை உருவாயிருக்கும். 35 when the word secular was incorporated in the preamble. சமயச்சார்பற்ற என்ற வார்த்தை எப்பொழுது முகவரியில், இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷனுடைய முகவரியில் சேர்க்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 42nd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976. 42வது சட்ட திருத்தம் 1976ல. 36 who has power of advisory jurisdiction of president. குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்கும் அதிகாரத்தை பெற்றவர் யாருன்னு கேட்டாங்க. சுப்ரீம் கோர்ட். அட்வைசரி ஜுரிஸ்டிக்ஷன் ஆர்டிகல் 143. 143வது அரசியலமைப்பு சட்டத்தின்படி பிரசிடென்ட் வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட அட்வைஸ் வாங்கிக்கலாம். சரிங்களா, சோ பிரசிடென்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்ல இருந்து பிரசிடென்ட் வந்து என்ன பண்ணிக்கலாம், அட்வைஸ் கேட்டுக்கலாம். சுப்ரீம் கோர்ட் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் வந்து நான் பைண்டிங் நேச்சர். சுப்ரீம் கோர்ட் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் வந்து நாட் பைண்டிங் நேச்சர். அவர் அந்த ஆலோசனையை பெற்று அது அவர் என்ன பண்ணிக்கலாம், தன்னோட சுய முடிவுகளை எடுக்க முடியும். நாட் பைண்டிங் நேச்சர். எந்த காரணத்துக்காக அவர் வந்து அட்வைஸ் கேட்டுக்கலாம் அப்படின்னா அந்த மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ். பொதுமக்கள் கருதி சார்ந்த விஷயங்களுக்காக என்ன கேட்டுக்கலாம், அவர் வந்து ஆலோசனை பண்ணலாம். சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஆலோசனை பண்ணலாம். ஆனா அந்த ஆலோசனை வந்து கட்டாயமா பயன்படுத்தணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. 37 the order of following words seen in preamble கீழ்காணும் சொற்கள் முகப்புரையில் எந்த வரிசையில் இடம்பெற்றுள்ளன. ஃபர்ஸ்ட் வந்து சோவரின் வரணும். சோவரின், அடுத்து சோசியலிஸ்ட், அடுத்து செக்யூலர், அடுத்து டெமோக்ராட்டிக், அடுத்து ரிபப்ளிக். சோவரின், சோசியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக் அந்த ஆர்டர்ல தான் இருக்கணும். சரிங்களா, சோ சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான். 38 who is the head of லோக்சபா. மாநிலங்களவையின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டாங்க. ஹெட் ஆஃப் லோக்சபா, சரி லோக்சபா அப்படின்னா மக்களவை. லோக்சபானா மக்களவை. மாநிலங்களவைனா ராஜ்யசபா. ராஜ்யசபா அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர், வைஸ் பிரசிடென்ட் வந்து அதுதான் சேர்மன். சரிங்களா, லோக்சபாக்கு வந்து ஸ்பீக்கர். லோக்சபா வந்து சபாநாயகர் தான் தலைவர். ராஜ்யசபாக்கு வந்து துணை குடியரசுத் தலைவர் தான் தலைவர். 39 who is the ex officio chairman of ராஜ்யசபா. இத பாருங்க, ex officio chairman of ராஜ்யசபா இதுதான் கரெக்ட். வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, இந்திய துணை குடியரசுத் தலைவர். லோக்சபானா ஸ்பீக்கர், சபாநாயகர் இருப்பாங்க. ராஜ்யசபானா வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. 40 வாட் இஸ் த மினிமம் ஏஜ் ஆஃப் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இன் லோக்சபா. லோக்சபால ஒருத்தர் வந்து உறுப்பினர் ஆகணும்னா அவருடைய குறைந்தபட்ச வயது வந்து 25 இருந்தா போதும்.
25 years. 41 the commander in chief of the defense force is president of India. குடியரசுத் தலைவர் பாதுகாப்பு படையின் தலைமை அதிகாரி யாருன்னா இந்திய குடியரசுத் தலைவர் தான். இது எந்த ஆர்டிகிள் சொல்லணும்னா ஆர்டிகிள் 53 கிளாஸ் 2 53 2ல சொல்லும். அடுத்து which of the following categories is the emergency has not been declared so far? Which of the following categories of emergency has not been declared so far? Financial emergency. பின்வரும் அவசர நிலைகளில் எது இதுவரை அறிவிக்கப்படவில்லை அப்படின்னா நிதி நெருக்கடியால் உண்டாகும் அவசர நிலை இதுவரைக்கும் வரவே இல்லை. ஸோ 43 select the correct statement regarding fundamental rights of the constitution. Fundamental rights are enshrined in part 3 of the constitution from article 12 to 35. அது கரெக்ட் தான். Originally the constitution provided for 6 fundamental rights அப்படிங்கிறது தவறு. 7 fundamental rights. 7 fundamental rights 7 அடிப்படை உரிமைகள் இருந்திருக்கும். அதுல இருந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஆர்டிகல் 300A வச்சிருப்பாங்க. ரைட் டு ப்ராப்பர்ட்டி ரிமூவ்டு. அது வந்து ஆர்டிகல் 300A வச்சிருப்பாங்க. ஆர்டிகல் 300A லீகல் ரைட்டா வச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்ப அடுத்து பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ரைட்லி டிஸ்ட்ரிபியூட்டட் மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா அது கரெக்ட் தான். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். 1 and 3. 44 அக்கார்டிங் டு டாக்டர் B.R. அம்பேத்கர் which article is heart and soul of the constitution of India அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்டிகல் 32 ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ். ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ். டாக்டர் அம்பேத்கரின் கூற்றுப்படி இந்திய அரசியலமைப்பின் இதயமும் ஆன்மாவும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா அதுதான் ரிட் பெட்டிஷன்ஸ் எல்லாமே வரும். அதனால ஸோ டைரக்டா ஒருத்தவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் போயிடலாம். ஸோ அதனால சுப்ரீம் கோர்ட்டை வந்து கார்டியன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த காரணத்தினால தான். அடுத்து 45 டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி drawn from DPSP. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி drawn from அயர்லாந்துல வந்திருக்கும். அயர்லாந்து USA USSRலாம் கிடையாது. சரிங்களா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் USA இருந்து வந்திருக்கும். ஓகே. ஸோ ஆஸ்திரேலியாலாம் கிடையாது. அயர்லாந்து. 46 when the president makes proclamation of emergency under article 352 which of the following article gets automatically subsumed? ஆர்டிகல் 352வது பிரிவின் கீழ் குடியரசுத் தலைவர் அவசர நிலை பிரகடனத்தை செய்யும் பொழுது பின்வரும் எந்த பிரிவு தானாகவே இடைநிறுத்தப்படும் அப்படின்னா ஆர்டிகல் 19. ஆட்டோமேட்டிக்கலி சஸ்பெண்ட் ஆகிறது அப்படின்னா ஆர்டிகல் 19. 47 செலக்ட் த இன்கரெக்ட் பேர். ரைட் டு ஈக்குவாலிட்டி ஆர்டிகல் 14 to 18 கரெக்ட் தான். ரைட் டு ஃப்ரீடம் வந்து 19 to 24 இருக்கு, அது தவறு. 19 to 22 தான் வரும். 22 23 and 24 என்ன ஆகும்னா 23 and 24 வந்து ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள் வந்துடும். சரிங்களா? ஸோ அது வராது, தவறு. ஸோ தவறானது கேட்டனால ஆப்ஷன் பி தான். ரிமைனிங் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு. ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன் வந்து 25 to 28. கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷன் ரைட்ஸ் கல்வி மற்றும் கலாச்சார உரிமைகள் வந்து பிரிவு 29 to 30 அதெல்லாம் கரெக்ட் தான். தவறானதுன்னா 48 அக்கார்டிங் டு 42nd அமெண்ட்மெண்ட் ஆஃப் 1976 which of the following subjects are transferred to concurrent list from the state list? மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டவை என்னன்னா இது எல்லாமே தான். எஜுகேஷன், ஃபாரஸ்ட், ப்ரொடக்ஷன் ஆஃப் வைல்ட் எலிமெண்ட்ஸ் அண்ட் பேர்ட்ஸ், வெயிட் அண்ட் மெஷர்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் எல்லாமே தான் வந்து கரெக்ட் தான். ஸோ ஆல் த எபோவ் 1 2 3 4. அடுத்து 49 செலக்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரெகார்டிங் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ். மத்திய மாநில அரசுகளுக்கிடையே உள்ள உறவுகள் குறித்து கொடுத்திருக்காங்க. ஆர்டிகல் 268 to 293 பார்ட் 12 டீல் வித் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க, தவறு. ஃபினான்சியல் ரிலேஷன்ஸ் 10th புக்லேயே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஃபினான்சியல் ரிலேஷன்ஸ் 68 இருந்து 93 வரைக்கும் பார்ட் 12 டீல்ஸ் வித் ஃபினான்சியல் ரிலேஷன்ஸ் பிட்வீன் சென்டர் அண்ட் தி ஸ்டேட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தப்பு. நிர்வாக உறவுகள் கிடையாது, நிதி சம்பந்தமான உறவுகளை குறிக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தப்பு. அப்போ ஃபர்ஸ்ட் எலிமினேட் தப்புனா உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துடும். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சரிங்களா? செகண்ட் பாருங்க, இந்திரா காந்தி அப்பாயிண்டட் சர்க்காரியா கமிஷன் 1983 கரெக்ட் தான். சரிங்களா? சர்க்காரியா கமிஷன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் ரொம்ப முக்கியமானதாக இருந்திருக்கும். சரிங்களா?
அதுல ஒண்ணுதான் இன்டர்ஸ்டேட் கவுன்சில். அடுத்த கொஸ்டின் வரக்கூடியது. சர்க்காரியா கமிஷன் ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து மொத்தம் 247. அதுல 180 ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க. சர்க்காரியா கமிஷன் ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து 247. அதுல 180 இம்ப்ளிமெண்டட். சரிங்களா? ஸோ அடுத்த தேர்ட் பாயிண்ட் பாருங்க. In 1969, தமிழ்நாடு கவர்மெண்ட் appointed டாக்டர் PV ராஜாமன்னார் கமிட்டி டு எக்ஸாமின் த என்டையர் கொஸ்டின் ஆஃப் சண்டர்செட் ரிலேஷன்ஸ். அது கரெக்ட் தான். ராஜாமன்னார் குழு வந்து சண்டர்செட் ரிலேஷன்ஸ் ஆய்வு பண்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான். 1969 தமிழ்நாடு அரசால் உருவாக்கப்பட்டது. அது கரெக்ட் தான். ஸோ 2 and 3 கரெக்ட். 50th கொஸ்டின். The interstate council was established on interstate council. மத்திய மாநில அரசுக்கு உள்ள மாநிலங்களுக்கு இடையேயான கவுன்சில். இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சில்னா மாநிலங்களுக்கு இடையேயான கவுன்சில். அது எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 1990 28th May 1990. ஆர்டிகல் 263. ஆர்டிகல் 263